ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அவர் சொல்றாரு, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். நான் வரும்போது இந்த பந்தியை நீங்கள் கலந்து கொண்டா, நான் வரும்போது நீங்கள் செத்து போயிட்டீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க அப்படின்னா, நான் வரும்போது இந்த பந்தியில சேர்ந்தவங்க எல்லாம் உயிரோடு எழுப்புவேன். இந்த பந்தி அதுக்கு தான் கொடுக்கப்படுது. என்னை நினைவுறும்படி செய்யுங்கள். நான் வரும்போது உங்களை நான் எழுப்புவேன், பொருந்தி புதுக்கு எழுப்புவேன். இந்த பந்தியை அசத்த பண்ணக்கூடாது. இந்த நான் வருவளவும் இதில் என்ன செய்ய பானம் பண்ணுங்கள், என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். ஏன்னா உங்களுக்காக நான் மறிச்சேன், ஆண்டவர் எனக்காக மறிச்சார். இந்த பந்தியில் வந்து நிற்கும்போது, இசப்பா என் வியாதிக்காக நீங்களாம் மறிச்சிருக்கீங்க, என் பிரச்சனைக்காக மறிச்சிருக்கீங்க, என் துன்பத்துக்காக மறிச்சிருக்கீங்க. உங்கள் சரீரம் உங்கள் ரத்தத்தை அந்த அப்பம் ரசமாக நான் உட்கொள்கிறேன், உங்களோடு இணைகிறேன், எனக்கு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பந்தியில் சேர்ந்தா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இல்லையா? உங்களுக்கு நல்ல வெளிச்சம் உண்டாகும், உங்களுக்கு பெரிய நன்மைகள் உண்டாகும். அதனால அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், நான் தான் வழி. அப்படின்னு என்ன செய்யணும்? இங்க வரணும். அப்போ நம்ம எல்லாருக்கும் அவருடைய பாதை தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய பாதை தெரியணும். இயேசுவுடைய பாதை நமக்கு தெரியும். இப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி நமக்கு என்ன தெரியும்? இயேசுவானவர் எந்த நாட்டில் பிறந்தாரு? இயேசுவானவர் எந்த நாட்டில் பிறந்தாரு? இஸ்ரவேல் தேசத்துல பிறந்தார். இயேசப்பா அப்பா அம்மா நமக்கு தெரியும். இயேசுப்பா அந்த உலகத்துல எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரு? 33 வருஷம் உயிரோடு இருந்தார். அதன் பிறகு நமக்காக மறித்து உயிர் தெழுந்து ஒரு பரத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவரால் இன்னைக்கு நம்ம மத்தியில் பேசுறாரு, அசைவாடுகிறார். அவர் சொல்றாரு, நான் இந்த பூமியில இருக்கும்போது என்னென்னலாம் உங்களுக்கு செய்தேனோ அதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். என்ன என் வழியை நீங்க என்ன செய்ய அறிந்து கொள்ளுது. இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சார் அப்படின்னா, இருட்டோடே எழுந்து பிதாவின் இடத்துல என்ன சொல்றாரு? பேச செய்வார். இன்னைக்கு நம்ம யாராவது இருட்டோட எழுந்து ஜெபம் பண்றோமா? ஆண்டவர் சொல்றாரு, என் வழியில நீ நடக்கணும்னா